பல வருஷத்துக்கு முன்பாக இந்த கொரோனா பீரியடில் அவர் இறந்து போனார். அவரும் ஒரு சின்ன சபையை நடத்தி கொண்டிருந்தவர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். பல வருஷத்துக்கு முன்பாக என்னிடத்தில் பல கேள்விகளை கேட்பார். அதற்கு நான் பதில் சொல்வேன். ஒரு நாள் இரவு நேரத்தில் மாடியின் மேலே உட்கார்ந்து அபிஷேகத்தை குறித்து என்னிடத்தில் பேசினார். ஏனென்றால் அவர் ஏதேதோ எங்கெங்கேயோ இருந்து கேட்டு வந்தது என்னிடத்தில் பேசினார். அப்பொழுது நான் தெளிவாக கேட்டேன், நீங்கள் அபிஷேகம் என்று சொல்லுகிறீர்களே, அதை குறித்து தெளிவாக எனக்கு சொல்ல முடியுமா என்றேன். நான் தெளிவாக ஒரு வார்த்தை மாத்திரம் கேள்வி கேட்டேன். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்களா அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்றேன். அவர் சொன்னார், இல்லை, நான் தேவனுடைய ஆவியை தான் பெற்றிருக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க மாட்டீர்கள் என்றேன். அவரிடத்தில் அடித்து பேசினார். நீங்கள் தேவனுடைய ஆவியை, நான் தேவனுடைய ஆவியை தான் பெற்றிருக்கிறேன், அப்படி என்றால் பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஆவிதான், அப்படி என்று பேசினார். திரும்பவும் நான் கேள்வி கேட்டேன். பரிசுத்த ஆவியும் தேவனுடைய ஆவியும் மனிதனிடத்தில் எப்படி கிரியை செய்யும் என்று நான் கேட்டேன். அதுதான் பரிசுத்த ஆவியின் மூலமாக கிரியை செய்யும் என்றார். இன்னும் அவருக்கு தெளிவான விளக்கம் இல்லை என்று நான் எண்ணினேன். பிரியமான தேவஜனமே, இன்று கூட அவருக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு இந்த குழப்பங்கள் உண்டு. நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோமா அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? நீங்கள் யார் எந்த ஊழியக்காரன் எடுத்தாலும் நான் இப்போ பேசுறது உனக்கு அதிசயமாக தான் தெரியும்.